நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னடா கொஞ்சமா சரிவு இருக்கா? நேரா இருக்க ரோட்ல எதிர வலிச்சு ஓட்டிட்டு வந்த. இப்ப வண்டி யாரும் ஒஞ்சிச்சா? பேண்ட் யாரும் கிழிஞ்சிச்சா? அது இல்ல மாப்ள, காதல் படத்துல ஒரு சீன் பார்த்தேன். டேய், அந்த சீனை பாத்தியா? அந்த படத்தோட கிளைமேக்ஸ பாத்தியா? இல்ல. லாஸ்ட் அந்த பொண்ணோட அப்ப ஹீரோ தலைமையில கள்ள தூக்கி போட்டு அப்புறம் பரத் பஸ் ஸ்டாண்ட்ல சுத்திக்கிட்டே இருப்பாருடா. அடா அபிஷ்டு, காலையில இருந்து எல்லா பொண்ணுங்கிட்டையும் வம்பிழுத்துட்டு இருக்கியே, உனக்கு என்னதான்டா வேணும்? பூரா பழைய செருப்பும் அழுக்கு செருப்புமா போடுறாங்க பாரு. என்னடா ஆச்சு? அது ஏமாமா கேக்குற, இங்கே எதுவும் வேலைக்கு ஆகலாமா? டேய், இந்த பொழப்புக்கு வாசல் உட்காந்து பிச்சை எடுக்கலாம். டேய் முறைக்காதடா, நான் உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், முன்ன விட இப்ப நீ நல்ல ஸ்டைலா இருக்க, எல்லா பொண்ணுங்களுக்கும் உன்னை பிடிக்கும்னு. நீ ஏன் தேவையில்லாம போய் மொக்க வாங்கிக்கிற? நீ என் நண்பன்னு போய் சொல்ற, நான் நம்ப மாட்டேன். நான் பண்றத பார்த்து எதனா ஒரு பொண்ணு என் பின்னாடி சுத்தி வரட்டும், அப்ப நீ சொல்றத நான் நம்புறேன். அப்ப இந்த சீன் இன்னும் முடியல. ரைட்டு. பாக்கத்தான கொடூரமா இருப்பேன், ஆனா உனக்கு குழந்தை மாதிரி. சும்மா கத்தாத, என்ன யாரும் ஒண்ணு பண்ண முடியாது, யாரும் இவனை காப்பாற்ற மாட்டாங்க. இது ஃபுல்லா நம்ம கோட்டை, நம்ம ஒண்ணு அசைக்கவே முடியாது. டேய் டேய், என்னடா எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க கேம்பஸ்குள்ளேயே வந்து எங்க காலேஜ் பொண்ணை கை பிடிச்சி இழுப்ப? ஏன் என்ன பண்ணுவ? என்னடா பண்ணா? நம்ம காலேஜ் பொண்ணை கை பிடிச்சி இழுறாம்பா. அது நம்ம காலேஜ் பொண்ணை கை பிடிச்சி இழுத்துறோம். ஜாக்கிரதை. மருவ காணோம். மருவ மாத்தி வச்சாங்க அடிச்சு, யாரும் பாக்கல, அப்படியே மெயின்டைன் பண்ணி போயிடணும். அடுத்து என்ன மாமா பண்ணலாம்? டேய் ஏன்டா, ஏற்கனவே வாங்கினதே இன்னும் வலிக்குது, சும்மாறா. கான்ஃபிடன்ஸ் இல்லாத பாய். டேய் என்ன பாக்குற? எதனால இவங்க கிட்ட டீல் பண்ணிக்கோ, உனக்கு எனக்கு உறவு இருந்து ரொம்ப நாள் ஆயி போச்சு. அட பாவி. கவலைப்படாத மச்சான், நான் இவங்க மாதிரிலாம் பேச மாட்டேன். ஆமா, நீ யாரா? உன் நண்பன் மச்சான். சாரி மச்சான், நீ யாருன்னே தெரியாது, ஆளை விடு. டேய் நில்றா. போடா. பாரு அவன் எப்படி பேசு. பாவி பசங்களா, மாறணும் நீங்க தானடா சொன்னீங்க. இருங்கடி, ஏய் உங்களை விட மாட்டேன்டா. என்ன மச்சான் எதுவும் பேச மாட்டேன்ற? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. வேற? மனசு கொஞ்சம் கஷ்டமாகும் மச்சான். டேய் நடக்க முடியலன்னா நில்றா, அப்புறம் போலாம். அதுக்கு ஏன் கஷ்டப்படுற? டேய் நான் அதை சொல்லடா, மொக்க பசங்க நம்மள ஓட்டுறானுங்களே, அதானே என்னால தாங்கவே முடியல. டேய் உன்னை புரிஞ்சுக்கோ, ஒருத்தன் அசிங்கப்பட்டாதான் பெரிய ஆளாக முடியும், அதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு. டேய் அது கரெக்ட் தான்டா, ஆனா அதுக்காக இவங்க கிட்ட எல்லாம் அசிங்கப்படுறதுக்கு செத்துடலாம்டா. டேய் கவலைப்படாதடா, இன்னைக்கு உன்னை பார்த்து நக்கல் அடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு உன்னை கண்டிப்பா தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்கடா. நானும் அந்த நாள் எதிர்பார்த்து தானே காத்துட்டு இருக்கேன் மச்சான். உண்மையிலே நம்ம என்ன கண்டுபிடிச்சிருமாடா? கண்டிப்பாடா மச்சான், ஏதோ இருக்குடா, நம்ம தப்பான ரூட்ல போயிட்டு இருக்கோம்னு தோணுதுடா. இல்ல மச்சான், கேண்டீன் போறதுக்கு இதான் மச்சான் கரெக்டான ரூட்டு. டேய் நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், விளையாடாத. என் வாழ்க்கை எதுக்காக தான் அர்ப்பணிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன், என் உணர்ச்சியை புரிஞ்சுக்கோ. அதெல்லாம் எனக்கு புரியுது மச்சான், இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லு, பண்ணலாம். நம்ம பண்றது சரியா தப்பான்னு யார்ட்டே கேட்கணும்டா. ஓகே, நம்ம வைத்தீஸ்வரன் சார்ட்ட கேட்கலாமா? யாரு அவனா? டேய் அவனே ஒரு விளங்காதவன்டா, கான்வென்ட் பசங்க கிளாஸ் இருக்க வேண்டியவன்டா, தப்பி தவறி காலேஜ் வந்து எடுத்துட்டு இருக்கான், அவனை போய் சொல்லிட்டு இருக்க.
அப்ப சத்தியமூர்த்தி சார்? யாரு சத்தியமூர்த்தி? ம். அவனுக்கு சத்தியம் தேட்டர் போறதுக்கே வழி தெரியாது. அவனெல்லாம் போய் என்னத்தடா கேட்டுக்கிட்டு? ஐயோ. அப்ப யார்கிட்ட தாண்டா நான் கேக்குறது? ம். மச்சான் கிடைச்சிட்டான்டா. மச்சான் சின்ன ஹெல்ப்டா. என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். 90% முடிச்சிட்டோம் மச்சான். சூப்பரான விஷயமா இருக்கே, சொல்லுங்க. இதுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்? பெருசாக ஒன்றும் இல்லை, நானும் சரி இவனும் சரி படிப்பில் கொஞ்சம் வீக்கு. அது உனக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆனா எங்களுக்கு ஏதாவது கண்டுபிடிச்சு நோபல் பிரைஸ் வாங்கணும்னு ஆசை. ஆனா என்ன கண்டுபிடிக்கிறதுன்னு தான் தெரியல. ம். ஏதாச்சும் யோசிச்சு கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தா அதை ஏற்கனவே பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. நாங்கள் இது பண்ணலாம் வேணாமான்னு ஜோசியக்கார கூட பார்த்தோம்டா. அவரும் கட்டம் போட்டு பார்த்துட்டு நீங்கள் நல்லா வருவீங்கன்னு வேற சொன்னார்ரா. ஆனால் ஒன்றுமே வேலைக்கு ஆகல மச்சான். ஜோசியத்துக்கு ரிசர்ச்சுக்கு என்னடா சம்மந்தம் இருக்கு? தொப்பாரா சக்தி, உனக்கு வேணா அஸ்ட்ராலஜி மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எங்கள் நம்பிக்கை எனக்கு ரொம்ப அசிங்கப்படுத்தாதரா. ஓகே, அதுவும் ஒரு வகையில் சயின்ஸ் தான். இப்போ என்ன லெவலுக்கு வந்திருக்கீங்க? உங்களோட ஹைப்போதிசிஸ் என்ன? ஹைப்போதிசிஸா அப்படின்னா? இதுல என்ன கண்டுபிடிக்க போறீங்க? அதோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னு தெரியுமா? அதான் தெரியலைங்க. அதுவே தெரியாம என்ன பண்ண போறீங்க? முதல்ல உங்க ஹைப்போதிசிஸ் என்னன்னு முடிவு பண்ணுங்க. அப்புறம் லிட்ரேச்சர் ரிவ்யூவை கலெக்ட் பண்ணுங்க. அப்புறம் என்ன மெத்தட்ல இருக்குன்னு யோசிங்க. அப்புறம் வேற ஏதாவது டவுட் இருந்தா என்ன வந்து கேளுங்க, கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்றேன். இப்போ நான் என்ன பண்றது? அப்போ உன்னால் ஹெல்ப் பண்ண முடியாது. அதான் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேனே. இதோ பாருடா, யாரும் இல்லாமல் எங்கள் ரிசர்ச் எப்படி பண்ண எங்களுக்கு தெரியும். டேய், நீங்க என்ன தப்பா நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. பேஸ் இல்லாம பண்ற எந்த விஷயமும் பில் பண்ண முடியாது. பேஸ் தப்பா இருக்கும்போது எப்படி ரிசல்ட் கரெக்டா வரும்? வரும்டா, முயற்சி பண்ணா வராது எதுவுமே கிடையாது. நாங்கள் எங்கள் உயிரை குத்து முயற்சி பண்ணுவோம். என்னடா? ஆமாண்டா. டேய், பேஸ் இல்லாம முடியாதுடா. டேய் என்னடா சும்மா பேசல சொல்லிட்டு இருக்க? அவன் சயின்ஸை கரைச்சு குடிச்சிருக்கான், நான் மேத்ஸை கரைச்சு குடிச்சிருக்கேன். நாங்கள் 2 பேர் சேர்ந்தா வெற்றி தான்டா. எங்களுக்கு பேசல சொல்லிட்டு இருக்கல. கேள்றா, உன்னா முடிஞ்ச இந்த கேள்வியாவது கேள்றா. சொல்றமா இல்லையா பாரு, 2 மாசமா தூங்காம படிச்சுட்டு இருக்கோம்டா. கேள்றா. பூவோட இதுல எல்லாம் எந்த மேத்தமேட்டிக்ல ஃபாலோ பண்ணிருக்கேன் தெரியுமா? ஆமா, இப்ப எதுல பூவை பத்தி கேட்டுட்டு இருக்க? மேத்ஸை பத்தி கேளு, இல்ல பிசிக்ஸை பத்தி கேளு. ஓகே, ஒரு லைட் பால், ஒரு வெயிட் பால், 2 பாலையும் டிராப் பண்றோம். எது தரையில ஃபர்ஸ்ட் விழும்? வெயிட் பால் தான் தொடும். இல்ல, ரெண்டுமே தரையை ஒன்னா தான் தொடும். ஆஸ்ட்ராலஜர் ஸ்பேஸ்க்கு போனா 2 இன்ச் உயர்வாங்க. எப்படி? ஏன் ஷூ போட்டிருப்பாங்களா? ஓகே, எர்த் சர்ஃபேஸ்ல நம்ம நின்றுட்டு இருக்கோம். பர் செகண்டுக்கு 30 கிலோமீட்டர்ல சுத்துது. நாம ஏன் பறக்காம ஃபிக்ஸ்டா இருக்கும் தெரியுமா? டஃப்பான கொஸ்டினா இருக்கு. இது 3த்துக்குமே ஆன்சர் கிராவிட்டி தான். டேய், உன்னை ஹெல்ப் பண்ண சொன்னா தேவையில்லாம எங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்க. டேய் ப்ளீஸ்டா, புரிஞ்சுக்கோங்கடா. என்னடா புரிஞ்சுக்கோங்கடா? நீ ஃபர்ஸ்ட் ஒழுங்கா புரிஞ்சுக்கோடா. ஓகேடா, ஆல் தி பெஸ்ட். அது ஒண்ணும் இல்லடா, நம்ம பெரிய ஆள் ஆயிட போறோம்னு திசை திருப்ப பாக்குறான். யார்கிட்ட? இந்த உலகமே எதிர்த்தாலும் நம்ம சயின்டிஸ்ட் ஆகுது யாராலும் தடுக்க முடியாதுடா. வாடா போலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னடா இன்னும் வரல? ஆமாண்ணே, இன்னும் வரலண்ணே. அண்ணா சொல்லுங்கண்ணே. ஏய், ஏற்கனவே ஒரு வாட்டி மிஸ் பண்ணிட்டீங்க. போன்னு விட்டேன். இந்த வாட்டி சொதப்பீங்கன்னு வச்சுங்க, ஒருத்தரும் உயிரோட இருக்க முடியாது. இல்லண்ணே, கண்டிப்பா போட்டுருவோண்ணே நாங்க. அது சரிண்ணே, வச்சிடறேண்ணே. என்னடா சொன்னாரு? இந்த வாட்டி போடலன்னா நம்மள முடிச்சிருவேன்னு சொல்றாரு. ஏய், வச்சிருக்கேன் நான் வச்சிருக்கேன் உன்னை நானும் நெஞ்சில் ஆட்டோ அங்க இருக்கு. அடையார் வருமா? அடையார் எப்படி அங்க வரும்? நாம தாண்டா அங்க போகணும். காமெடியா பேசுற, உன் அப்ரோச் எனக்கு பிடிச்சிருக்கு. வாங்க பஸ் போலாம். டேய், என்னையடா கூப்பிடுற? நீ போடா. இதோ பாரு, விளையாட்டு இருக்காத, ஒழுங்கு மரியாதையா வண்டி எடுக்கிற. தலைவர் படத்துக்கு போயிட்டு இருக்கேன். அந்த இடம். ஏய், வந்து வரை பாப்போம்ண்ணா, அமைதியாண்ணா. டேய் கிளம்புடா. பாஸ், அவர் வராட்டி என்ன பாஸ், நீங்க வாங்க போலாம். டேய் அதான் சொல்றேன்ல. டேய் வாங்காம போக மாட்டேன்டாவா? பாஸ், நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. நான் ஆட்டோ வாங்குறதுக்காக வரல, சவாரிக்காக வந்திருக்கேன். இந்த பாரு, நாங்க ஆட்டோக்காரங்கல்ல, கிளம்பு. இப்படிலாம் சொன்னா நாங்க நம்பிடுவோமா? கழுத்துல செயின், கையில காப்பு, பார்த்தாலே தெரியுது பாஸ் நீங்க ஆட்டோக்காரர்னு. இந்த பாருடா, உனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். மரியாதையா கிளம்பிடு. அண்ணா வாங்கண்ணே.
டேய் பொறுமையை சோதிக்காத, போயிடு. அண்ணா நான் வம்பு சண்டைக்கு போக மாட்டேன், ஆனா வந்த சண்டையை விட மாட்டேன். என்னடா போனா போதுன்னு விட்டா ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? போகலையா? டேய் மயக்கம் தெளிஞ்சாதானடா நீங்க அடுத்த அடி அடிப்பீங்க. நீங்க போற வரைக்கும் எழுந்திருக்க மாட்டேன்டா. டேய் அடிச்சு 3 மணி நேரம் ஆகுதுடா, அசையாம அங்கேயே அடிக்கிறீங்களேடா. சூடு வேற தாங்க முடியல, என்ன பண்ணலாம்? காத்தி மாதிரி இருக்கு. காத்தியே தான் 10 பேர் வந்தாலும் பிச்சு பிச்சு எடுத்துருவான். இன்னைக்கு நீங்க மாட்டினீங்கடி, இப்ப பாருங்கடா. ஏய் நீ எல்லாம் ரவுடியாடா? பீஃப் பிரியாணி சாப்பிட்டு உடம்பு நல்லா ஏற்றி வச்சிருந்தா பெரிய ரவுடியா? நீ என்னடா இப்படி இருக்க? கரடிக்கு சட்டை பண்ணின்னு போட்டு விட்டா மாதிரி. ஏய் நீலாம் மாஸ்டரா? எந்த பரோட்டா கடையில் மாஸ்டரா வேலை பார்க்குற? பரோட்டாவை பிக்கிறதுக்கும் ஆளை பிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு, தெரியும்ல? ஆமா என்ன அப்படி லுக்கு கொடுக்குற? அடி வாங்கி கீழே படுத்துட்டு இருந்தேனா? நான் ஒன்றும் மயக்க போட்டு கீழே விடல தம்பி. இவன் நேரம் உங்க எல்லாரையும் அடிக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் தம்பி. முடிவு பண்ணிட்டேன், உங்க எல்லாரையும் தூக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இப்பதான் பம்பரம் விட்டேன், மறுபடியுமா? ஏய் நான் முதல்ல வாங்கிப்பேன், அப்புறமா தான் திருப்பி தருவேன். போயிடுறா, செத்துருவ. நான் யாருன்னு தெரியாம நீங்க எல்லாருமே என் மேல கை வச்சிட்டீங்களே, இப்ப பாரு நான் யாருன்னு காட்டுறேன். ஸ்டாப் 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 ஸ்டாப். மச்சி இவனுங்க என்ன அடிச்சிட்டானுங்கடா. இவனுங்களை நீ பதிலுக்கு பதில் அடிக்கணும்டா. அடிக்கிற அடியில அவனுங்க மண்டையில இருக்கிற மூளை மூக்கு வழியா வெளியே வரணும். பாடா இங்க பாரு மச்சான், நான் பழைய கார்த்தி இல்லை, நான் மாறிட்டேன். அடிதடியெல்லாம் விட்டு பல நாள் ஆச்சுடா. லவ்க்கு ஹெல்ப் பண்ணுமா சொல்லு, பண்றேன். இதுக்கெல்லாம் கூப்பிடாத மச்சான், சாரிடா. பாஸ் என்ன பாஸ் இப்படி பேசுறீங்க? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்காக வந்து சண்டை போடுங்க ப்ளீஸ், வாங்க. சாரி மச்சான், நான் வரேன். பாஸ் ஆஹா ஐயோ சமாளிப்போம். அண்ணே என்னண்ணே, நான் காமெடிக்கு பேசுனதெல்லாம் நீங்க சீரியஸ்ன்னு நம்பிட்டீங்க போல. பச்சை புள்ள மாதிரியே இருக்கீங்கண்ணே. என்ன இப்படி பார்க்குறாங்க? என்னண்ணே பேசவே மாட்டீங்க? டேய் வெறுப்பா இருக்கு, அவன் வர வரைக்கும் இவனை அரைச்சிட்டு இருக்கலாம். தூக்குங்க. அண்ணே வேணாண்ணே. ஏய் தூக்குடா. ஐயோ போடா. ஏய் நம்ம கிளாஸ் கார்த்தியை பாத்தியா? ஆளே மாறிட்டான்ல. மொக்கையா தான் இருக்கான். அவன் ஒன்னும் மொக்கையா இல்ல, சூப்பரா தான் இருக்கான். முதல்லயே ஒழுங்கா தான் இருந்தான், இப்ப பாரு அவன் தலையும் தாடியும். பொறாமையா உனக்கு? ஒரு பையன் அழகா இருக்கான்னு உன்கிட்ட சொன்னா அதை உன்னால ஏத்துக்கவே முடியலல்ல? ஆமா, இந்த பக்கம் ஒரு பொண்ணு வரட்டும், நான் அழகா இருக்கேன்னு சொல்றேன், அப்ப நீ ஒத்துக்கிறேன்னு பாப்போம். நான் ஒன்னும் உன்ன மாதிரி இல்ல, என்னை விட அழகா ஒரு பொண்ணு வந்தா நான் ஒத்துப்பேன். ஆமா ஆமா. கார்த்தி வரான், சாப்பிட கூப்பிடு. யார் அவனா? அவன் ஓவரா சீன் போடுவானே. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டான், நீ கூப்பிடு. கார்த்தி கார்த்தி இங்க வா. கார்த்தி சாப்பிடுறியா? என்ன எடுத்துட்டு வந்திருக்க? எதுவா இருந்தா என்ன ஆசையா தரல, சாப்பிடு. குடு குடு. ஏன்டா அப்படி பாக்குற? வேணுமா? வேணும்னா கேட்டு தொலையேன், எனக்கு வயித்து வலிக்கு போகுது. சாப்பிடுறா. எனக்கு வேணாம். கோவப்பட்டாராமா. அவன் கிடக்குறான். எத்தனை நாள் நீ இப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பேன். சந்தோஷமா இருக்குடா. கார்த்தி என்ன ஜோ, ஏதாவது தனியா பேசணுமா? சரி வா, ஃப்ரெண்டோட சாப்பிட்டே பேசுவோம். நீயும் சரியா சாப்பாடு. ஜோதி சமையல் பின்னுது. ஏய் இது நான் பண்ணலப்பா, எங்க அம்மா பண்ணது. அதான் நான் பார்த்தேன். பாவிகளா, எத்தனை நாளைக்கு தான் அம்மா சமையலே சாப்பிட்டுட்டு இருப்பீங்க? நீங்களாம் எப்பதான் சமைப்பீங்க?
நாங்க ஏன் சமைக்கணும்? ஆணும் பொண்ணும் சமம். நீங்க வேணா சமைங்க. கூட்டணி சேர்ந்துட்டீங்க. இதுக்கு மேல நான் பேசினா மாட்டிப்பேன். நான் கிளம்புறேன். ஏய் நல்ல காட்டி 3 படம் சூப்பரா இருக்கும். போலாமா? டைம் இல்ல. வேணா 2 படம் போலாமா? எது மாதவன் நடிச்சதா? செம காமெடி. ஈவினிங் ஃப்ரீயா இருந்தா வேணா போலாம். ஓகே பை ஜோ. பை ஜோ. பாய். ரொம்ப மாறிட்டான்ல? இவனா நம்ம கார்த்தின்னு நம்பவே முடியல. என்னாலயும் தான். ஆனா இப்பதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னது உனக்கும் பிடிச்சிருக்கா? மவளே கொன்னுடுவேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எப்படியும் லவ் சொல்லலாமோ? என்னடா ஐயர் பொண்ணு யாராவது கிடைச்சாங்களா? ஒரு ஐயர் பொண்ணு கிடைச்சிருக்கு. பார்க்கவும் ஓகே தான்டா. சூப்பர்ரா. அந்த பொண்ணு தாவணி கட்டியிருக்காளா? தாவணி கட்டலையா மாப்ள? சுடிதார் தான் போட்டிருக்க மாதிரி இருக்கு. அப்ப வேஸ்ட் மச்சான். இங்க பாரு டேய், நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? நல்ல அழகான ஒரு ஐயர் பொண்ணு, ஒரு 5 அடி இருக்கலாம். ஆனா அவசியம் தாவணி கட்டியிருக்கணும். டேய் எதுக்கு அப்படி கேட்குற? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. சாரி மச்சான், அதெல்லாம் சொல்ல முடியாது. எனக்கு ஒரு ஐயர் பொண்ணு வேணும், அதுவும் உடனடியா வேணும். சரி மாப்ள கண்டுபிடிக்கிற வெய்யே. கார்த்தி மாறினா நம்மள ரொம்ப தொல்லை பண்றான்டா. எதுக்கு ஐயர் பொண்ணு கேக்குறான்? அதுவும் தாவணி வேற கட்டியிருக்கணும்னு சொல்றான். என்ன பண்ண போறான்னு தெரியலையே. என்னமோ பண்ணி தொலைறான். வா போவோம். ரைட்டு. ஏய் இல்லு. போடா. அடி போடா. ஹாய். நீங்க யாரு? உனக்கு என்ன வேணும்? ஐயோ ஐயோ.